புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுச்சேரியில் இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்பதில் காங்கிரஸ் திமுக இடையே கடும் மோதல் நிலவி வருவதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2004 லோக்சபா தேர்தலில் துவங்கிய காங்கிரஸ் திமுக கூட்டணி கடந்த 2011 சட்டசபை தேர்தல் வரை நீடித்தது. கடந்த 2014 லோக்சபா தேர்தலில் தனித்தனியாக களம் கண்ட இரு கட்சிகளும் 2016 சட்டசபை தேர்தலில் மீண்டும் இணைந்தன. இந்த கூட்டணி வரும் சட்டசபை தேர்தலிலும் நீடிப்பது தமிழகத்தில் உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணிக்கு கடந்த தேர்தல் வரை தமிழகத்தில் திமுகவும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியும் தலைமை தாங்கின. அதன்படி புதுச்சேரியில் கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலா ஒரு தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அதில் காங்கிரஸ் கட்சி 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி பதவியையும் கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து இரு கட்சிகளிடையே கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்பதில் உரசல் ஏற்பட்டதால் கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் புதுச்சேரி வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர், கூடுதல் பொறுப்பாளர் அஞ்சலி நிமல்கர் ஆகியோர் தொகுதி பங்கீடு குறித்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டனர். அப்போது நிர்வாகிகள், புதுச்சேரியில் கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை தாங்க வேண்டும். கடந்த 2011, 2016 சட்டசபை தேர்தல்களில் பின்பற்றிய தொகுதி பங்கீட்டு ஃபார்முலா படி வரும் தேர்தலில் காங்கிரஸ் குறைந்தது 21 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். மீதமுள்ள 9 தொகுதிகளை திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்றனர். அதே நேரத்தில் திமுகவினர் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினர். அப்போது நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர், பழைய ஃபார்முலாவை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை, கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறி முடிவு செய்தனர். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியினர் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில் தொகுதி பங்கீட்டு பேச்சு நடத்த முடிவு செய்து திமுகவினருக்கு அழைப்பு விடுத்தனர். அதை மறுத்த திமுகவினர் புதுச்சேரியில் உள்ள அலுவலகம் அல்லது சென்னை அறிவாலயத்தில் பேச்சு நடத்தலாம் என கூறியுள்ளனர். இது காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.